அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவினா கிளாஸஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாமினேஷனில் ஜிஎஸ் கொஷினோட அனலைசிஸை வச்சு அடுத்த எக்ஸாமினேஷனுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற அனலைசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜிஎஸ் கொஷின் இப்போது நம்மளுக்கு எப்படி கேட்டிருக்காங்க, இதை பேஸாக வச்சு நம்ம அடுத்த எக்ஸாமினேஷனுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற அனலைசிஸ் வீடியோ தான் இது. ஸோ நம்ம குரூப் 4 நடந்த ஒரு சில ஜிஎஸ் கொஷின்ஸ் வச்சுருக்கோம். அதை பேஸாக வச்சு அடுத்த எக்ஸாமினேஷனுக்கு எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறதான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா, வாங்க கேள்வி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். தமிழ்நாடு நிதி அமைச்சர்களை காலவரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திரு பன்னீர்செல்வம், டாக்டர் நெடுஞ்செழியன், திரு பழனிவேல் தியாகராஜன், திரு தங்கம் தென்னரசு. இவங்க 4 பேரையும் நம்மளுக்கு வரிசையாக கொடுத்துட்டு இதை நம்மளை வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே திரு தங்கம் தென்னரசு, திரு பழனிவேல் தியாகராஜன் ரீசெண்டாக அடுத்தடுத்து இருந்ததுனால தெரிஞ்சிருக்கும். ஆனால் டாக்டர் நெடுஞ்செழியன், திரு பன்னீர்செல்வம் இவங்க 2 பேரும் எப்போ இருந்தாங்க அப்படிங்கிறது தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா அதை ரெண்டுமே மாற்றி மாற்றி வச்சு ட்விஸ்ட் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இவங்க 2 பேரும் எப்போ இருந்தாங்கன்னு தெரிஞ்சாதான் இதுக்கான ஆன்சர் நம்மளால் ஈஸியாக பண்ணியிருக்க முடியும். கரெக்டாக? அப்போது கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது கரண்ட்டாக இருக்கிறவங்க யார் அப்படிங்கிறத நம்ம படிக்கிறத காட்டிலும் இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து படித்தாதான் கரண்ட் அஃபேர்ஸில் இந்த மாதிரி கொஷின் வைக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பிரதமர்களுடைய வரிசை, குடியரசுத் தலைவர்களுடைய வரிசை தான் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அமைச்சர்களுடைய வரிசையும் கேட்குறாங்க அப்படிங்கும் போதில் இந்த மாதிரி நம்ம படிச்சுக்க வேண்டியது அவசியமானதாக இருக்குது. இப்போது கரண்டில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு முன்னாடி இருக்கவங்களையும் சேர்த்து படிச்சுக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா சரியான இணையை கண்டறிக அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட் தான். நியூ இந்தியா, தேசபக்தன், நவசக்தி, தி இந்து, இது எல்லாமே அவங்க யார் தொடங்கினாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் டேரெக்டாக இருக்கிற கண்டென்ட் தான். அப்படிங்கும் போதில் ஸ்கூல் புக்கில் இருந்துமே நம்மளுக்கு கொஷின்ஸ் டேரெக்டாக வைக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஸ்கூல் புக்கையும் நம்ம கன்ஃபார்மாக படித்தே ஆகணும். ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை நம்ம விட்டுட்டு போனோம் அப்படின்னா அதுலேருந்து கொஷின் வர்றது நம்மளுக்கு ஆன்சர் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். நிறைய அவுட் சோர்ஸ் தான் தேடி படிக்கணும் அப்படிங்கிறது இல்லை, ஸ்கூல் புக்கையும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாகவும் நம்மளுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ அதுக்கு உதாரணமான கேள்வி தான் இது. ஸ்கூல் புக் கண்டென்ட்டும் முக்கியம் அப்படிங்கிறத இந்த கேள்வியிலேருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரோவால் GSLV F-15 அப்படின்ற ராக்கெட் ஏவப்பட்ட தினம் என்னைக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ குறிப்பிட்டு நம்மளுக்கு தேதி என்னைக்கு அப்படின்னு நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இஸ்ரோ பற்றி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா சமீபமாக அவங்க அமைச்ச ராக்கெட்டோட பெயர் என்ன, அந்த ராக்கெட் எதற்காக அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் படிச்சிருப்போமே தவிர ஏவப்பட்ட தினம் என்னைக்கு அப்படின்னு அந்த தேதியை குறிப்பிட்டு நம்ம இன்டெப்த்தாக படிச்சிருக்க மாட்டோம். ஆனால் இனிமேல் கரண்ட் அஃபேர்ஸை அப்படி இன்டெப்த்தாக தான் படிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கேள்வியில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போது இனிமேல் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன படித்தாலுமே அது என்றைக்கு துவங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தினத்தையும் நம்ம முக்கியமானதாக படிச்சுக்கணும். நம்ம திட்டங்களுக்கு எப்பயுமே படிப்போம் இல்லையா, என்றைக்கு துவங்கப்பட்டது, எந்த வருடம், எந்த தேதி அப்படிங்கிறது. அதே மாதிரி எல்லா கரண்ட் அஃபேர்ஸுக்குமே அந்த டீட்டெயிலாக அந்த டேட்டோட படிச்சுக்கணும். அடுத்து பார்ப்போம் அடுத்த கேள்வியை. இந்த கேள்வி பாருங்கள், பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சட்டத்தின் பெயரும் இயற்றப்பட்ட ஆண்டும் இருக்குது. இதில் நுகர்வோர் பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்குது. எதுலன்னு பார்த்தீங்கன்னா பழைய 10th சோஷியல் புக்கில் இது இடம்பெற்றிருக்கும். நுகர்வோர் பாதுகாப்பு விதிகள் 1987 தான் நம்மளுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் நம்ம எடுத்தாலே நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். ஆனால் மற்ற 3மே நம்மளுக்கு அவுட் சோர்ஸ்லேருந்து தான் வச்சுருக்காங்க. அப்போது ஸ்கூல் புக்கு சார்ந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கொஷினும் எடுக்கலாம், அவுட் சோர்ஸ்லேருந்துமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கொஷின் இருக்கலாம். இந்த மாதிரி ஸ்கூல் புக் கண்டென்ட்டும் அவுட் சோர்ஸ் கண்டென்ட்டும் மிக்ஸ் ஆகியும் நம்மளுக்கு ஒரு கொஷின் வருது. அப்போது ஸ்கூல் புக் கண்டென்ட்டும் நம்ம படிச்சிருக்கணும், அவுட் சோர்ஸ் கண்டென்ட்டும் படிச்சிருக்கணும். அப்போ தான் நம்மளால் ஈஸியாக ஆன்சர் எடுத்து நம்மளால் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். சரிங்களா, அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஸோ இது பார்த்தோன்னா நம்மளுக்கு விருதுகளை காலவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ விருதுகளை பொறுத்த மட்டும் நம்ம எப்படி படிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பாரத ரத்னா, பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ, பத்மபூஷன் இந்த விருதுகள்லாம் இருக்குது அப்படின்னா யார் யாருக்கு இந்த விருதுகளை வாங்கியிருக்காங்க, இந்த விருதுகளுக்கு யார் யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத படிச்சிருப்போம். எத்தனை பேருக்கு இந்த விருது வழங்கியிருக்காங்க, அதில் தமிழகத்தை சார்ந்து எத்தனை பேர் இருக்காங்க, இந்த மாதிரி நம்ம டீட்டெயிலாக அதை ஃபுல்லாக படிச்சிருப்போம். ஆனால் அந்த விருதுகளினுடைய வரலாறு என்ன, அந்த விருதுகள் எப்போ இருந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க, ஒரு சில விருதுகள்லாம்
ஒரு நபர்களுடைய நினைவாக கொடுப்பாங்க. அது எந்த நபர்களுடைய நினைவாக வந்து அந்த விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த மாதிரி அந்த விருதினுடைய வரலாறு நம்ம வந்து படிச்சிருக்க மாட்டோம். ஆனால் இனிமேல் அதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஒரு விருதை படிக்கிறோம் அப்படின்னா அந்த விருது எதற்காக கொடுக்கப்படுது, அந்த விருதினுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும்போது நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்த கேள்வி பாருங்கள். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை இயக்குநரகத்தின் இலவச அழைப்பு எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஊழல் தடுப்பில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கேள்விகள் எதுலேருந்து வரும்? லோக்பால் படிச்சிருப்போம், லோக் ஆயுக்தா படிச்சிருப்போம், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் சிவிசி படிச்சிருப்போம். ஸோ இதில் இருந்தால் நம்மளுக்கு கேள்விகள் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து நம்ம படிச்சிருந்திருப்போம். ஆனால் கேள்விகள் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அதனுடைய இலவச அழைப்பு எண் என்ன அப்படின்னு நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்த கேள்விகள் கேட்டிருக்காங்க. அப்போது இது வந்து நம்மளுக்கு வெளியிலேருந்து தான் கேட்கப்பட்டிருக்கு. ஆனாலுமே நம்மளுக்கு சிலபஸ்க்குள்ளே கவர் ஆகுது பார்த்தீங்களா? அவுட் சோர்ஸ்லேருந்து கேட்ட கேள்விகள் எதுவுமே சிலபஸை விட்டு அவங்க வெளியே போகிறது கிடையாது. அப்போது சிலபஸ்க்குள்ளே என்னென்ன டாபிக் கவர் ஆகுதோ அதுக்கு மட்டும் நம்ம அவுட் சோர்ஸில் தேடி படிச்சுக்கிட்டா போதுமானதாக இருக்கும். அப்போ இது கரண்ட் அஃபேர்ஸில் இது சார்ந்து வருதுனால நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த கேள்வி பாருங்கள். எது தவறாக பொருந்தி உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜாகிரஃபிக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ வரைய 10th ஜாகிரஃபி மட்டும் படித்தா போதும், அதுக்கப்புறம் 6th to 9th சில முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் படித்தா போதும் அப்படின்னா ஜாகிரஃபியை வந்து பெரும்பாலும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா இப்போ கேட்குற ஜாகிரஃபி கொஷின்ஸை நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்ட் ஜாகிரஃபிலேருந்து கொஷின் வச்சுருக்காங்க. ஸோ இதே மாதிரியே இன்னொரு கொஷினும் நம்மளுக்கு ஜாகிரஃபி சார்ந்து அப்படி தான் இருந்தது. ஸோ இங்கே பாருங்கள், இடப்பெயர்வு வேளாண்மை மற்றும் பகுதி, இதுவுமே நம்மளுக்கு வேர்ல்ட் ஜாகிரஃபி ரிலேட்டடாக வச்ச கொஷின் தான். அப்போது புவியியலை ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா 10th புக் மட்டும் போதும் அப்படின்னு இருந்த காலம்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் அந்த ஜாகிரஃபி சிலபஸில் நம்மளுக்கு ஒரு வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு அந்த வார்த்தைகள் எங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு 6th to 12th ஸ்கூல் புக்கை முடிக்கிறோம். அதுக்கப்புறமா அவுட் சோர்ஸில் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தேடி படிக்கணும். அப்போ தான் அதில் கேட்குற கேள்விக்கு நம்மளால் ஃபுல்லாக ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்த கேள்வியை பார்ப்போம். ஸோ இந்த கேள்வி பாருங்கள், தவறான விடையை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாகவே கட்டபொம்மன் சார்ந்த கூற்றுகளாக கொடுத்துருப்பாங்க. கட்டபொம்மன் அவர்களை பற்றின தகவல்கள் எல்லாமே நம்ம வந்து ஸ்கூல் புக்கில் எல்லாமே ஃபுல்லாக படிச்சிருந்திருப்போம். அவருடைய வரலாறையுமே நம்ம எல்லாருமே படிச்சிருந்திருப்போம். ஆனால் அவருடைய கோட்டையோட நீளம் என்ன, அகலம் என்ன அப்படிங்கிற அளவுக்கு இன்டெப்த்தாக படிச்சிருப்போமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவ்வளோ கவனம் கொடுத்துருக்க மாட்டோம். ஆனால் அதை நம்மளுக்கு கேள்வியாக வைக்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு மிகப்பெரிய தலைவர்கள் பற்றி படிக்கிறோம், நம்மளுடைய தலைவர்களுடைய வரலாறெல்லாம் படிக்கிறோம் அப்படிங்கும் போதில் அதை இன்டெப்த்தாக படிக்கணும், அதில் உள்ள கண்டென்ட் எல்லாத்தையுமே படிக்கணும், இதுதான்ப்பா இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு ஒரு சில பாயிண்ட்ஸை மட்டும் ஒதுக்கிடாமல் அந்த கண்டென்ட்டை நம்ம ஃபுல்லாகவே படிக்கணும். இந்த மனப்பாடம்லாம் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் இனிமேல் டிஎன்பிஎஸ்சி கொஷினுக்கு நம்மளுக்கு வேலைக்காகாது. கண்டென்ட்டை எவ்வளோ இன்டெப்த்தாக உள்வாங்குறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இப்படி கூற்று காரணம்னு 4 கூற்று வைக்கிறாங்க அப்படின்னா நம்மளால் ஒரு கூற்றை மட்டும் படித்து ஈஸியாக ஆன்சர் எடுத்துட முடியாது. நாளையுமே ஃபுல்லாக வாசித்து பார்த்து கொடுத்துருக்க நாளில் எது சரி எது தவறுன்னு பிரித்து எடுத்து அதுக்கப்புறம் தான் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது ஸ்கூல் புக்கை படிக்கிறோம் அப்படின்னா இன்டெப்த்தாக அந்த கண்டென்ட்டை படிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கேள்வி பாருங்கள். இது வந்து நம்மளுக்கு சயின்ஸ்லேருந்து கேட்ட கொஷின். சரியான இணையை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. வகைப்பாடுகள் 5 உலக வகைப்பாடு, 6 உலக வகைப்பாடு, 4 உலக வகைப்பாடு, 3 உலக வகைப்பாடு, அது யார் யார் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இது நம்மளுக்கு ஸ்கூல் புக்கிலேருந்து டேரெக்டாக வச்ச கொஷின் தான். அப்போது சயின்ஸ்னாலே கரண்ட் அஃபேர்ஸ் தான் போயிடுவாங்க அப்படிங்கிற மைண்ட் செட் நம்மளுக்கு வேண்டாம். ஸ்கூல் புக்கிலேருந்துமே நம்மளுக்கு கொஷின்ஸ் வந்து வரும். அப்போது ஸ்கூல் புக்கில் சயின்ஸ் டாபிக்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து படிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறத மனசில் ஏற்றிக்கோங்க. அடுத்த கேள்வி பார்ப்போம். ஸோ இந்த கேள்வி பார்த்திங்க அப்படின்னா குடியரசு தின விழாவை அன்னைக்கு குடியரசுத் தலைவர் அவர்களுடன் சிறப்பு விருந்தினராக யார் யார் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு பொறுத்த சொல்லி கொடுத்துருக்காங்க. திரௌபதி முர்மு அவர்கள், ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள், பிரணாப் முகர்ஜி அவர்கள், ராம்நாத் கோவிந்த் அவர்கள். ஸோ இவங்க 4 பேருமே குடியரசுத் தலைவராக இருக்கும் போதில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றுக்கிட்டவங்க யார் அப்படிங்கிறத நம்ம வந்து பொருத்தணும். இது வந்து நம்மளுக்கு வந்து இப்போது திரௌபதி முர்மு அவர்கள் இருந்தப்போ யார் வந்தாங்க அப்படிங்கிறத பொருத்தணுனாலே நம்மளுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிவிட்டு இந்த கொஷின் நம்மளுக்கு முடிஞ்சிடும். ஆனால் கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பாருங்களேன். இப்போது தலைவர்களாக இருக்கிறவங்கள விட இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படிங்கிறதையுமே நம்மளுக்கு சேர்த்து கேள்வியாக வைக்கிறாங்க. அப்போது
நம்ம வந்து ஒரு கொஷினை பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு நியூஸை பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ வந்து திரௌபதி முர்மு அவர்கள் குடியரசுத் தலைவரா இருக்கிறாங்க. அப்போ அவங்க குடியரசு தின விழாவப்போ யார் சிறப்பு விருந்தினரா வராங்க அப்படின்னு படிக்கிறோம்ல. அத படிக்கிற அதே சமயத்துல, இதுக்கு முந்தின வருஷம் யார் குடியரசுத் தலைவரா இருந்தாங்க? அப்போ யார் வந்தா? அதுக்கு முந்தின வருஷம் குடியரசுத் தலைவரா இருக்கும்போதுல யார் வந்தாங்க? அப்படிங்கிறதையும் ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி கொஷின் கேட்கும்போது ஈஸியா இருக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே நிதியமைச்சர்கள் வரிசையுமே பார்த்தோம். அதுலயுமே நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கேள்வியா வைக்கிறாங்க. அப்போ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறதோட சேர்த்து இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னவா இருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம படிச்சுக்கிட்டா தான் இந்த மாதிரி அவங்க கேள்விகள் கேட்கும்போது நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் பல வகைப்பட்ட ஜிஎஸ் கொஷின்ஸாக நம்ம குரூப் 4லேருந்து ஒரு சில கொஷின்ஸை நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ இது மூலமாக நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு இப்போது 50-50 கண்டென்ட்டாக மாறிடுச்சு. அதாவது ஸ்கூல் புக்லேருந்து படிக்கிறோம் அப்படின்னா அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு 50% வரும். அவுட் சோர்ஸ்லேருந்து படிக்கிறோம் அப்படின்னா அதுலேருந்து 50% வரும். இது ரெண்டையுமே நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஜிஎஸ்ஸை வந்து பக்காவாக அட்டன் பண்ண முடியும். ஸோ இது நம்ம டிஎன்பிஎஸ்சியை சார்ந்து எதுவும் சொல்கிறது கிடையாதுப்பா. அவுட் சோர்ஸும் படிக்கணும், ஸ்கூல் புக்கும் படிக்கணும் அப்படின்னா எல்லாருக்குமே மிகப்பெரிய சுமையாக தான் இருக்கும், கடினமாக தான் இருக்கும். இது எல்லாத்தையுமே கவர் பண்ணி ஃபுல்லாக நோட்ஸாக எடுத்து படிக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். மாணவர்களின் நிலைமையும் நம்மளுக்கு புரிய தான் செய்யுது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற காம்படிஷனுக்கு நம்மளுக்கு வேலை வேணும் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணி டிஎன்பிஎஸ்சியை சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவங்க கொடுக்குற சிலபஸின் படி தான் நம்ம வந்து எக்ஸாமுக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அதன் அடிப்படையில் பார்க்கும்போதில் இதுதான் நம்ம படிக்க வேண்டியதாக இருக்குது. ஸ்கூல் புக்கும் படிக்கணும், அவுட் சோர்ஸும் படிக்கணும். ஆனால் சிலபஸை விட்டு எந்த இடத்துலையுமே அவங்க வெளியே போகலை. அப்போது சிலபஸ் தான் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு கீ. சிலபஸை பிரிண்ட் போட்டு கையில் வச்சுக்குவோம். அந்த இருக்க ஒரு வார்த்தைகளையுமே நம்ம வந்து கவனமாக எடுத்து ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகுது, அது சார்ந்து அவுட் சோர்ஸில் எங்கே கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ அவுட் சோர்ஸ்ன்னு சொல்கிறோமே, அவுட் சோர்ஸுக்கு எங்கே போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட் சோர்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்தே ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை நம்ம கூகுளில் சர்ச் பண்ணாலே கிடைக்கும். இதை சார்ந்து நம்ம அடுத்து நம்மளோட கிளாஸஸும் கொடுக்க போகிறோம். அதுலேயுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த அவுட் சோர்ஸ் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ண மெட்டீரியலுக்கு ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா போதுமானதாக இருக்கும். ஸோ அப்படி இல்லை, குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம், குரூப் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட்டுமே ஒரு ஆத்தர் வந்து ஸ்பெஷலைஸ்டாக இருப்பாங்க. இப்போ பாலிட்டிக் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிகாந்த் புக்கை வந்து நம்மளுக்கு வந்து எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட புக்கெல்லாம் நம்ம எடுத்து படிக்கும் போதில் அதில் வந்து கண்டென்ட் நம்மளுக்கு இன்டெப்த்தாக இருக்கும். அவுட் சோர்ஸ் இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே மேக்ஸிமம் அதில் நம்மளுக்கு வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஒன்று ஏதாவது ஆத்தர் அவங்களோட புக்கை எடுத்து அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி கவர்மெண்ட் ஸ்டடி மெட்டீரியலில் இருக்கும் இல்லையா, அந்த அவுட் சோர்ஸை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. அவுட் சோர்ஸும் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் இப்போ வர கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரூவ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய படிக்கணும் அப்படின்னா இது நம்மளுக்கு கிராமப்புற மாணவர்களுக்கு தான் அதிக பாதிப்பாக இருக்கும். ஏன்னா அவங்க கையில் ஸ்கூல் புக் மட்டும்தான் இருக்கும். நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்க எப்படியாவது பக்கத்தில் இருக்க சின்ன கோச்சிங் இன்ஸ்டியூட்காக சேர்ந்து எப்படியாவது படிச்சிருவாங்க. ஆனால் கிராமப்புற மாணவர்கள்கிட்ட வெறும் ஸ்கூல் புக் தான் இருக்குது அப்படிங்கும் போதில் அவங்க அவுட் சோர்ஸை தேடி போகிறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். இது நம்மளுக்கு மாணவர்களுக்கு சுமையை ஏற்றுற விதமாக தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி காம்படிஷனுக்கு நம்ம இதை தான் பின்பற்ற வேண்டிய நிலைமையாக இருக்குது. அப்போது அடுத்த எக்ஸாமினேஷனில் நம்ம டிஎன்பிஎஸ்சியோட ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறணும் அப்படின்னா நம்ம இதெல்லாம் படித்து தான் ஆகணும். ஜிஎஸ்ஸை பொறுத்த மட்டுக்கும் ஸ்கூல் புக்கும் முக்கியம், அவுட் சோர்ஸும் முக்கியம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்தது நம்ம வந்து குரூப் 2 நோட்டிஃபிகேஷனும் வந்துருச்சு இல்லைங்களா? அதுக்கு எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ நம்மளோட கிளாஸஸ்மே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட் சோர்ஸில் என்னென்ன முக்கியமான தகவல்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுக்குற மாதிரி தான் அடுத்து நம்மளுடைய கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த கிளாஸஸ் எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கோங்க. கிளாஸ் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து யூடியூப்பில் கொடுத்துருவோம்ப்பா. அதுக்கான நோட்ஸுமே நம்ம வந்து பிடிஎஃபாக டெலகிராமில் கொடுத்துருவோம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அவுட் சோர்ஸ் மட்டுமே படிக்கணும் அப்படின்ட்டு ஸ்கூல் புக் கண்டென்ட்டை விட்டுறாதீங்க. நம்மளுக்கு 50-50 தான் சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்கூல் புக் கண்டென்ட்டையும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. சிலபஸ் தான் பேஸ். சிலபஸை கையில் எடுத்துக்கோங்க, அதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்மளால் கண்டிப்பாக எக்ஸாமை கிளியர் பண்ணிட முடியும். சரிங்களா? நம்பிக்கையோடு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளுடைய முயற்சி நம்மளுக்கு ஒரு நாள் வெற்றியை கொடுக்கும். அடுத்த வீடியோவில் அடுத்த கான்செப்ட் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.